Hey guys, நம்மளோட சேனல்ல இப்போ ஆஃப் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம அந்த ஆஃப் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பருக்குண்டான ஆன்சர் கீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அதுல 10th ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் அப்லோட் பண்ணியிருந்தோம். சோசியல் மட்டும் நம்ம கொஞ்சம் அப்லோட் பண்ணாம வச்சிருந்தோம். 11th 12th கொஞ்சம் அப்லோட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் இதை நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டோம். ஓகேங்களா? பட் கவலையே இல்லை, நம்ம சோசியலுக்கான ஆன்சர் கீயுமே ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? சில ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கே பார்த்துடலாம். ஆன்சர்ஸ் என்னன்னுட்டு சில ஃபர்ஸ்ட் பாருங்க. வேர் டிட் த யூஎஸ் ட்ராப் சாரி வேர் டிட் த யூஎஸ் ட்ராப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம்? அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம் எங்க போட்டாங்கன்னா ஹிரோஷிமால தான் போட்டாங்க. ஹூ இஷ்யூட் த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்? இது வந்து பாத்தீங்கன்னா மருது பிரதர்ஸ். எல்லாமே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 1 மார்க், செகண்ட் 1 மார்க் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஒரு 1 மார்க்ஸ் தான். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் வாஸ் த கான்டெஸ்ட் இன் விச் த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் வாஸ் பாஸ்ட்? ஸோ சோட்டா நாக்புரி டெனன்சி ஆக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முண்டாரி பில்லியன். சோட்டா நாக்புரி டெனன்சி அப்படின்னு வந்தாவே முண்டாரி பில்லியன் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்டி இந்தி கான்ஃபரன்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம்ல தான். On 8 January 1933, which day was observed? ஸோ இந்த 8th Jan 1993 அப்படிங்கிறது எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் என்ட்ரி டே. இந்த டேவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைம் லைன்லயுமே ஒரு ஈவெண்டா நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சாரோ ஆஃப் பீகார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கோசி. இதுவுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஓகேவா? அதுக்கப்புறம் 7th கொஸ்டின். சேச்சாகுளம் இல்ஸ் a biosphere reservoir biosphere is situated in the சேச்சாகுளம் ஹில்ஸ் வந்து எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விச் ஸ்டேட் இஸ் லீடிங் கல்டிவேஷன் ஆஃப் ஜூட்? ஜூட் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான், பெங்கால். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் விச் ஹாஸ் த லார்ஜஸ்ட் ஃபாரஸ்ட், அதிகமான ஃபாரஸ்ட் கவர் ஆன டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டுல எதுனா தருமபுரி மட்டும் தான். எதையுமே யோசிக்காதீங்க, தருமபுரியில தான் காடுகள் நிறைந்த பகுதி அதிகமா. ஓகே, இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மார்க், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டெல்டா விச் இஸ் நோன் அஸ் கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவோட கிரானரி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நம்ம வந்து ரிவர் காவேரியில படிச்சிருப்போம், காவேரி டெல்டா தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் ஃபார் ராஜ்யசபா ஃப்ரம் தமிழ்நாடு? தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 பேர் எலெக்ட் பண்றாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவுமே அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி இஸ் நாட் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் என்ஏஎம்? என்ஏஎம்ல ஃபவுண்டரா இல்லாத ஒரு கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் அதுல கிடையாது. இந்தியா சைன்டு த டக்கல் ப்ரொபோசல். இதுவுமே கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் தான். எப்போ வந்து டக்கல் ப்ரொபோசல் வந்து சைன் பண்ணாங்க? 1994. That is the only state in India to adopt universal PDS. யூனிவர்சல் பிடிஎஸ் அடாப்ட் பண்ண ஒரே ஒரு ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? சரி, ஓகே. 1 மார்க் ஆன்சர் முடிச்சிருக்கீங்க. அடுத்து 2 மார்க்ல எது இம்பார்ட்டன் சொல்லிடலாம். இந்த டிஸ்கிரைப் த பியல் ஹார்பர் இன்சிடென்ட், அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜ், ஹைலைட்ஸ் எசென்சியல் ஃபார் திருச்சிராப்பள்ளி ப்ரோக்ளமேஷன் ரொம்ப முக்கியம் தான். பெரியார், அதுக்கப்புறம் நார்மல் லேப்ஸ் ரேட்டு, இந்த டைப்ஸ் ஆஃப் சாயில் கூட விட்டுருங்க. கொஸ்டின் கொஞ்சம் கிளியரா இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க. வாட் இஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இதோட டைப்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜ் கேட்கலாம், இல்லைன்னா பிரசிடென்ட் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். மெம்பர் கண்ட்ரிஸ் இன் சார்க், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது புதுசா கேட்டுக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த மாதிரிதான் கிரியேட்டிவ்ல ஏதாவது ஒரு கம்பல்சரில ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட்டிவா நம்ம கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அடுத்து 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a device used to find out the enemy aircraft at a distance. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா ரேடார். ஓகே, இதுக்கு ரேடார். ஒரு பைசா தமிழன் வாஸ் ஸ்டார்டட் பை, ஒரு பைசா தமிழன் வந்து யார் மூலியமா உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாசர் அவரால் தான் உருவானுச்சு. காந்தி ரெகார்டட் டேஸ் ஆஸ் இஸ் பொலிட்டிக்கல் குரு. காந்தியோட
பொலிட்டிக்கல் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா? யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் தட் வென்ட் இன்டு பிரிண்ட். ஃபர்ஸ்ட் தமிழ் லாங்குவேஜ், அதாவது எந்த நான் யூரோப்பியன் லாங்குவேஜ் வந்து பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ் தான், நம்மளுடைய தமிழ் தான். கட்டபொம்மன் வாஸ் ஹேங்கர் டு டெத். கட்டபொம்மன் வந்து எங்க தூக்குல போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயத்தாறுல. ஓகேங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி 5 மார்க்ஸ் எது இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாமா? எனக்கு தெரிஞ்சு 5 மார்க் எல்லாமே நீங்க இம்பார்ட்டன்ட் தான். இது படிச்சாவே உங்களுக்கு 2, 3 5 மார்க் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்துடும். இதுல எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரைட் அண்ட் இந்த 19th சென்ச்சுரி ரிஃபார்ம்ஸ் இருக்கு பாத்தீங்க, உமன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி இதை கூட விட்டுருங்க, ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஸ்டிங்யூஷன் பார்த்துக்கோங்க. இதுல நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெர்னியர், நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்க, இந்த கிவ்ரீசன் மட்டும் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நார்த்தன் மவுண்டைன்ஸ், சாயில் டைப்ஸ் கூட விட்டுருங்க. பிளான்டேஷன் ஃபார்மிங், அதுக்கப்புறம் சாலியன் ஃபீச்சர்ஸ், நான் அலைன்மெண்ட், குளோபலைசேஷன், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ், இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். டைம்லைன் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாருங்க, டைம்லைன்ல ஒரு ஈவெண்ட் இங்கேயே இருக்கு. எங்க நம்ம பார்த்தோம், இதை பார்த்தீங்களா? ஜனவரி 8, 1933, என்னது? டெம்பிள் என்ட்ரி டே. அதை நீங்க தாராளமா இதுல எழுதலாம். ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. எனி 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் தான், வேர்ல்டு ஈவெண்ட்டா இந்தியன் ஈவெண்ட்டா மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நீங்க தாராளமா எழுதலாம். ஒரு மார்க் நீங்க இதுலயே எடுத்திருந்திருக்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்லயே நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஆன்சர்ஸ் இருக்கும், நம்ம தெளிவா தேடி போயிட்டோம்னா போதும். இதுக்கப்புறம் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம ரிப்பீட்டடா பார்த்த பிளேசஸ் தான். ஓகேங்களா? நான் மேப்புக்குமே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். மேப் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. 8 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரிவால்ட் ஆஃப் 1857, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா புதுசா கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர் இன் இந்தியா. நம்மளோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம இதை கேட்டிருப்போம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10th கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பிளஸ் நம்ம டியூஷன்ல ரெடி பண்ண 10 மாடல் கொஸ்டின் பேப்பர், ஆக மொத்தம் 19 கொஸ்டின் பேப்பர் சேர்த்து ஒரு புக்லெட்டா போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின் பேங்க்ல இருந்து தான் வந்திருக்கு. இன்னும் நான் வந்து சோசியலுக்குன்னு சொல்லிட்டு தனியா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண கிடையாது. அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து, ஓகேங்களா? ஸோ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும், கூடிய சீக்கிரத்துல எல்லாமே வந்துடும். அதே அப்லோட் பண்றேன், பாத்துக்கோங்க. ஸோ 8 மார்க்குமே வந்து ஈஸி தான். இதுல ரிவால்ட் ஆஃப் 1857 கண்டிப்பா எல்லாருமே படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல இந்தியா மேப்பும் தமிழ்நாடு மேப்பும் கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் கீஸ் பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. 1 மார்க்ஸ் ஆன்சர் கீ கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் எல்லாமே சிம்பிளான ஆன்சர்ஸ் தான், நீங்க ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பெரியார் ஆஸ் அ ஃபெமினிஸ்ட் வந்து நான் கொஞ்சம் பெருசா கொடுத்துருப்பேன், ஏன்னா அவரை பத்தி முழுசா இந்த ஃபெமினிஸ்ட்ல அவர் என்னென்ன பண்ணாருங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்க எது தேவையோ அதை மட்டும் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்லப்ஸ்க்கான ஆன்சர் ஆக்சுவலா இங்க பார்ட் 3 வரும், மாத்தி கொடுத்துட்டேன், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டா. ஓகேங்களா? 5 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா? அடுத்து பாருங்க, டைம் லைனுக்கு நான் வெறும் ஈவெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருப்பேன், அது நீங்க கரெக்டா மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க உங்களுக்கு வெறும் ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்க மேப்ஸ். கொஞ்சம் குட்டி பண்ணிட்டேன் இமேஜ், ஏன்னா பேஜ் அதிகமா போகக்கூடாதுங்கிறதுக்கோசரம். பாருங்க, உங்களுக்கான பிளேசஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் நெய்வேலி, புலிகாட் லேக்கு, மேட்டூர் டேம், பிளாக் சாயில் ரீஜியன், அதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் மன்னார், பாம்பன் ஐலாண்டு, பாயிண்ட் கேலிமியர் பண்ணியாச்சா? அடுத்த 8 மார்க் கொஸ்டின் பாருங்க. ஸோ நீங்க எவ்வளவு எழுதுனா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா மார்க் வரும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா உங்களுக்கு 8 மார்க் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். செகண்ட் ஒன் அதுலயே. அதுக்கப்புறம் 8 மார்க் மேப்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மேப், இந்தியா மேப் பாருங்க. அல்லுவியல் சாயில் ரீஜன், மவுண்ட் எவரெஸ்ட், ரிவர் கங்கா வந்து நீங்க நேபாளில் வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியா மேப்ல வர மாதிரி நீங்க மார்க் பண்ணுங்க, ரிவர் கங்கா. அதுக்கப்புறம் NH-44 பாருங்க, ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். இடையில முடிஞ்சா ஏதாவது ஒரு 2 ஸ்டேட்டை வந்து மார்க் பண்ணி காட்டுங்க, இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெல்லி மட்டுமாச்சும் நீங்க மார்க் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ஜூட் கல்டிவேஷன் ஏரியா, சவுத் வெஸ்ட் மான்சூன், அந்தமான் நிக்கோபார், ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி வேர்ல்டு மேப் மட்டும் கொஞ்சம் ஆர்டர் மாறிடுச்சு, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹவாய் ஐலாண்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ மேப் அங்க முன்னாடி வந்து நமக்கு இங்க வேர்ல்டு மேப் வரும், இங்க தமிழ்நாடு மேப் வரும். நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஓட லிங்க் வந்து கொடுப்பேன். அந்த லிங்க்ல வந்து உங்களுக்கு கரெக்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோல மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுல உங்களுக்கு கரெக்டான லிங்க் கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டையுமே இதுக்கு மேலே நம்ம சேனல்ல வந்து நம்ம ப்ராப்பரா ரெடி பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததான் சோசியலுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதை அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா, போத் 10, 11, 12 3 ஸ்டாண்டர்டுக்குமே எங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து அதுக்கான ஆன்சர்ஸையும் கொடுத்து எல்லாத்தையும் படிக்க வைக்கவும் போறோம் நம்ம. ஓகே, ஒரு 60 டேஸ் சேலஞ்ச் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 45 to 60 டேஸ் சேலஞ்ச் நம்ம எடுத்துக்கலாம். அந்த சேலஞ்ச் படி நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பாருங்க. அதை பார்த்தா 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாம் பக்காவா ஆன்சர் எழுதுற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நாங்க இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு தேவையானது உங்ககிட்ட இருந்து சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் மட்டும்தான். நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அதை நீங்க பார்த்தா போதும் எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பாருங்க. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம நிறைய விஷயத்த இதுல சொல்லியிருப்போம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்கறாங்க. என்னன்னா, நான் இந்த மாதிரி நீங்க 1 மார்க் மட்டும் ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. ஆனா ஆன்சர் கீ வந்து எங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் தான் வீடியோலயே சொல்றேன் இல்லைங்கய்யா. நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பேன். லிங்க் அதுல இருக்கும். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு முழுசா தெரியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் பாருங்க எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்சர் கீ நம்ம கையில இருக்கு. நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். அசைன்மெண்ட் எழுதுறதுனா ஈஸியா எழுதிக்கலாம். எல்லாத்துக்கும் டைம் கன்சப்ஷன் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம ரெடி பண்றோம். ஸோ மத்தவங்களுக்கு அது யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதா தான் இருக்கும். முக்கியமா ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம யாருமே ஸ்லோ லேர்னர்ஸ் கிடையாது. நம்ம எல்லாருமே லேர்னர்ஸ் தான். படிக்க தான் போறோம். ஓகேங்களா? சோ உங்க கூட சேர்ந்து நானும் படிக்க போறேன். உங்களை படிக்க வைக்க போறேன். அதுக்கு நீங்க எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க. அந்த 45 to 60 டேஸ் சேலஞ்ச்ல நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.